அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி அரேபியன் ஸ்வீட்டான குனாஃபா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்கலாம். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே ஈஸியாக ஒரு குனாஃபா செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 1.5 கப்பு மில்க் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம பண்ண போகிறது க்ரீம் சீஸ். இதுக்கு மில்கை நல்லா பாயில் பண்ணிவிட்டு 2 லெமன் ஜூஸ் எடுத்து வச்சு அதை ஊற்றி மில்கை நல்லா கர்டில் பண்ணிக்கோங்க. நமக்கு பன்னீர் கிடைக்கும். அந்த பன்னீரை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஃபில்ட்ரு பண்ண பன்னீரில் அந்த லெமன் ஜூஸோட ஸ்மெல் இருக்கும். அதனால் தண்ணி ஊற்றி நல்லா அழுத்தி இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த லெமன் ஜூஸோட ஸ்மெல் இருக்கக்கூடாது. இப்போ ஃபில்ட்ரு பண்ண பன்னீரை ஒரு மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணி கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணி நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பேனில் 1 கப்பு மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம பண்ண போகிறது குனாஃபாவோட ஸ்டஃபிங் தான். சுகர் நல்லா கரையிற வரைக்கும் நல்லா கலரி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் ஒரே 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்து ஆறின பாலில் நல்லா கலந்து விட்டு எந்த ஒரு லம்ஸும் இல்லாமல் கலந்து விட்டு இந்த பாலோட ஆட் பண்ணிக்கணும். இந்த பால் கொஞ்சம் கொஞ்சமாக திக்காகிட்ருக்கும். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேமில் இருக்கணும். லோ ஃப்ளேமில் இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த க்ரீம் சீஸை இந்த பாலோட ஆட் பண்ணிடலாம். குனாஃபா ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ சுகர் சிரப் தான் செய்ய போகிறோம். 3/4 கப்பு சர்க்கரை எடுத்து அதில் ஒரு 1/4 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா சுகரை மெல்ட் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம குலோப் ஜாமுனில் சுகர் சிரப் செய்வோம்ல, அதே மாதிரி தான் இதுவும். சுகர் கிறிஸ்டல் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒரு லெமனை நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ சுகர் சிரப் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம குனாஃபா டோ இருந்தால் குனாஃபா டோ யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி சேமியா ஏதாவது தின் ஸ்லைஸ் சேமியா நான் எடுத்திருக்கேன். நீங்கள் திக்காக எடுக்கிறீங்கன்னா இருந்தால் ஒரு பாயில் மட்டும் பண்ணிக்கிட்டு சுடு தண்ணியில் போட்டு ஒரு பாயில் பண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம குனாஃபா பட்டரோட மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் ரோஸ்ட் பண்ண போகிறோம். இந்த பட்டரோட இந்த சேமியாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ ஒரு பேனில் 1/2 ஸ்பூன் பட்டர் எடுத்து நல்லா தடவி விட்டுக்குவோம். இந்த பேனில் தான் நம்ம இப்போ குனாஃபா செய்ய போகிறோம். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த சேமியாவையும் எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். இப்போது இந்த சர்ஃபேஸை லெவல் பண்ணி கொஞ்சமாக ஜென்டலாக ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஒரு கிளாஸ் எடுத்து அதோடைய பாட்டமை வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுக்கப்புறம் அந்த குனாஃபா ஸ்டஃபிங்கை எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். மேலவும் அதே சேமியாவை எடுத்து அந்த ஸ்டஃபிங் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம குனாஃபா அழகாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ தான் ஒரு சின்ன வேலை இருக்குது நமக்கு. நம்ம தம் போடுவோம்ல, அந்த தோசைக்கல், அந்த மாதிரி ஏதாவது ஒரு தோசைக்கல் எடுத்துக்கோங்க. புது தோசைக்கல் வச்சிட்டிங்கன்னா வீணாக போயிடும், தோசை சுட முடியாது. இந்த மாதிரி நம்ம தம் போடுற தோசைக்கல் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த குனாஃபாவை லோ ஃப்ளேமில் வச்சு
15 மினிட்ஸ் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். அதாவது அந்த குனாஃபா வந்து நல்லா கிறிஸ்பியாக வர்ற அளவுக்கு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம சுகர் சிரப் இருக்குல்ல அதை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குனாஃபா மேலே ஊற்றணும். உங்களுக்கு இந்த ஸ்டெப்பு பிடிக்கலன்னா நீங்கள் வந்து அந்த குனாஃபா ஸ்டஃபிங்லேயே எக்ஸ்ட்ரா சுகர் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ரொம்ப அழகாக வந்து குனாஃபா ரெடி ஆகிடுச்சு. பிஸ்டாஷியோஸ் இருக்குல்ல அதை நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்து இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி அழகாக சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக இருக்குல்ல, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எடுக்கிற அந்த வெர்மிசிலியை பொறுத்து தான். அந்த வெர்மிசிலியை நல்லா பாயில் பண்ணி எடுத்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்